நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க விஜய் எப்படி இருக்காரு? அவரும் சூப்பரா இருக்காரு. சூப்பரா இருக்காரு. சரி, நான் எடுத்தோடனே விஷயத்துக்கு வரேன். நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு வந்து நிறைய ஆராய்ச்சியா நடக்குது. அதாவது ஆராய்ச்சிக்கு அவருக்கு காரணம் இல்ல, கரெக்டா தான் பண்ணாரு. ஸ்டாலின் அவர்கள் ஒழுங்கா தான் வேலை செஞ்சாரு. ஒழுங்கா வேலை செஞ்சாரு, எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணாரு. சரி, இப்படி தோத்தாங்க. அவரு தோத்ததுக்கு காரணமே அவர் கூட இருக்கிற எல்லாருமே அந்த அவங்க கட்சிக்காரங்க. நீங்க வெளிப்படையா யாரோ ஒரு நபர் பேர் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. யாரு? இல்ல அப்படிலாம் நான் சொல்லுவேன். ஆனா அவங்க கூட இருக்கவங்க கெடுத்துட்டாங்க. ஆமா, அதுதான் உண்மை. இது ஸ்டாலினுக்கு தெரிய வந்திருக்குமா? அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவரையும் கரெக்டா பண்ணிருப்பாரு. அவரு வந்து நாங்கெல்லாம் வந்து திருவியானவர் தொகுதி, குளத்தூர் தொகுதி தான். அவர் தொகுதியில் தான் இருக்கிறோம். சரிங்க. அவர் கரெக்டா பண்ணாரு. உங்க தொகுதியை வந்து அவ்வளவு அழகா பளபளப்பா ஆக்கி வச்சிருக்காங்க. எப்படி நீங்க தோல்வியை கொடுத்தீங்க அப்படின்னு கொஞ்சம் திமுக உறுப்பினர்கள் எல்லாம் உரிமையில எல்லாம் பேசுறாங்கல்ல, நீங்க ஏமாத்திட்டீங்க. மக்களுக்கு போய் சேரணும்ல, ஏதாவது ஒண்ணு போய் சேரணும். அது அரசியல்வாதிகளே எடுத்துட்டாங்கன்னா அவங்க மக்களை எப்படி ஒரு மேல நம்புவாங்க? பார்க் கட்டுறாரு, இது பண்றாரு, எல்லாமே பண்றாரு. சரிங்க. அது வந்து நார்மலா மக்களுக்கு போய் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. சரிங்க. ஆனா மத்ததெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது கட்சிக்காரங்க தான் போகுது, வந்து சேரல. சோ அந்த அதிகாரிகள் செய்த தவறு இப்ப இந்த ஆட்சி அவங்க இழந்துட்டாங்க. சரிங்க. ஸ்டாலின் தாண்டி இப்ப நம்ம விஜய் அவர்கள் 10 நாள் ஆட்சி ஆயிடுச்சு. நீங்க 10 நாளுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? 100க்கு? நான் 100க்கு 100 தான் போடுவேன். 100க்கு 100 போடுவீங்க. பாருங்க, ஒரு திமுக காரர் ஓப்பனா சொல்றாரு. எப்படி? கரெக்ட் தானே? எப்படி இப்படின்னா இவரு வந்து கரெக்டா அந்த போதை பொருளை எதுவும் இது பண்ணல. வந்தவனா ஃபர்ஸ்ட் அந்த மனசை பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மக்களோட மனசை இங்க இல்ல, எல்லா தொகுதியிலுமே பிடிச்சிட்டாரு. சரிங்க. புரியுதுங்களா? அதனாலதான் அவர் ஜெயிச்சாரு. மக்கள் எல்லாமே வெறுத்துட்டாங்க திமுக மேல. அண்ணா திமுக வெறுத்துட்டாங்க. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களே ஒரு திமுக காரர்னு சொன்னீங்க. எப்படி அந்த மனசு வந்து விஜய்க்கு மாறுச்சு? இந்த மேஜிக் எப்படி நடந்தது? மக்களுக்கு எதுவுமே சேரலன்னா எப்படி போய் மக்கள் அவங்க விரும்புவாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? விஜய் வந்து மாயாஜாலம் பண்ணிட்டாரு, திரை கவர்ச்சியில இவங்க எல்லாம் ஏமாந்துட்டாங்க, குளத்தூர் மக்கள் ஓட்டு போடாம விட்டுட்டாங்க. இல்ல, மக்கள் எல்லாமே வந்து மொத்தம் இப்ப ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாருமே டோட்டலாவே நீங்க கேட்டா கூட அதுதான் சொல்லுவாங்க. அவரு வந்து விஜய் வந்து ரசிகரு அப்படின்னு விஜய்க்கு மேஜிக் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. திமுகவுடைய நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கல. அதிகாரிகள் பண்ண சொதப்பல்னால வெறுத்து போய் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. சரிங்க. ஓகே, விஜய் இந்த 5 வருஷத்தை முடிப்பாரு நம்புறீங்களா? அவர் கரெக்டா அந்த ஆட்சியை கரெக்டா பண்ணாருன்னா கண்டிப்பா முடிப்பாரு. ஓகே, இப்ப திருமாவளவன் வந்து அமைச்சரவைக்குள்ள வர மாதிரி இருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து நீங்க அதிமுக உள்ள விட்டீங்கன்னா நாங்க வெளியில போறோம்ன்றாங்க. தெரியாது. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அதை அவங்க சொல்றதுல விரும்பல. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன், பொதுவான ஆளு, அதாவது திமுக ஒருத்தர் இல்ல விஜய் மேல தொங்குற கத்தி மாதிரியே இருக்கு. எப்ப இவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா நம்பர் போயிடுமே. மக்கள் அப்ப கூட வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. சூப்பரா சொன்னீங்க. அங்க நம்பர் இல்லாட்டியும் அவர் தான் திருப்பியும் ஜெயிப்பாரு. ஆமா, அந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு. தளபதி மேல வந்து எல்லாருக்குமே மக்களுக்கு மேல ரொம்ப ஆசைதான். ஆமாங்க, சொல்ல. சரிங்க. மக்களுக்கு அவர் செய்யறதெல்லாம் நல்லதுதான் செய்யறாரு. சரிங்க. ஆனா இருந்தாலும் மக்களுக்கு போய் அது சேரல. அவங்க கூட இருக்கவங்க அவரை கெடுத்து கடைசி இப்படி ஆயிடுச்சு. ஓகே, நன்றி. என் நம்பர் எடுத்துங்க, நான் வீடியோ அனுப்புறேன். வேணாமா? வீட்டுல பாப்பாங்கல்ல, இவ்வளவு ஒட்டியுமே வந்துருச்சுடா. வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? என் நம்பர்